ஒன் இந்தியா அவுட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஆல்ரெடி வந்து ஐபிஎல் லைவ்ல வந்து அந்த லைவ் வாட்ச் ஆங் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கான நல்ல வரவேற்பு வந்தது. முக்கியமாக நல்லபடியாக நிறைய வியூஸும் போயிருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் நிறைய அது என்ன மான் கம்போ ஃபைட் எங்களுக்குள்ளே அடிச்சுப்போம் இல்லையா, அந்த வீடியோவும் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்து அதுவுமே உங்கள் கமெண்ட்டை எப்படி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்குவாட் ரிவ்யூ எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இந்த தடவை வந்து ஒரு ஓவரால் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக வந்து எங்கெங்கே விட்டுருக்குறாங்க அப்படின்ற விஷயமும் வந்து நம்ம பார்த்து பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோலேயே ஒரு மினிமம் ஒரு 2-3 டீம் அந்த மாதிரி பிளானிங். ஸோ அவ்வளோ அப்போ தான் வந்து கொஞ்சம் குயிக்காக முடியும், ரொம்ப இழுத்து கொண்டு போக முடியாது. அண்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இந்த ஒஸ்ட்டு பிக்ஸில் ஆரம்பிக்கலாமா இல்லை பெஸ்ட்டு பிக்ஸில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸ்னால் எப்படியுமே வந்து ஒரு சென்னை, மும்பை, ஒரு அடுத்து ஒரு பஞ்சாப், அடுத்து ஒரு ஆர்சிபி, ஜிடி இப்படின்னு தான் வருவோம். சரி ஒஸ்ட்லேருந்து போவோமே என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்ச இடத்துல என்னோட நம்பர் 1 முக்கியமாக டிஸ்க்ளைமர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் எவ்வளோ தான் வந்து வீடியோவில் பேசினாலும் கீழே உங்களோட கமெண்ட்டுமே வந்து எங்கேனாலும் பேசப்படும். ஸோ அதுவுமே வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், உங்கள் ஒப்பீனியன் தாராளமாக கீழே வைங்க, நோ ப்ராப்ளம் அதில். அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒஸ்ட்டாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறது நன் அதர் தென் தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம், சஞ்சு சாம்சன் தான். முக்கியமாக வந்து அவர் இதுக்கு முன்னாடி ஆடின டீம் வந்து கேப்டன்ஷிப், ஓகே இப்போ வரைக்கும் கேப்டன்ஷிப் தான் இருக்கிறாரு. பட் ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு ஆர்ஆரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர் கூட வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் லிட்டில் பிட் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து இவங்க அஸ்வினையும் விட்டது, சகலையும் விட்டது அப்படின்றப்ப வந்து ஒட்டுமொத்தமாக ட்ரெண்ட் போல்ட்டே விட்டாங்க, ஆண்ட்ரி பர்கரையும் விட்டாங்க. அப்படின்றப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அம்பானி வந்து ஆர்சிபிக்கு கைக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணார்ல, இது வந்து மக்கள் தான் வந்து நம்ம ஆர்ஆருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல், பராக், சிம்ரான் நட்மேர் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து பிளேயிங் 11 படி வருவோமே. ஒரு எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆடுவாங்க. இவங்க 2 பேரும் கிளிக் ஆகலைன்னா 3வது ஓப்பனராக யார் நீங்கள் வந்து யாரை இறக்க போகிறீங்க? ஒரு சிவம் துபே இறங்க போகிறீங்க. அதாவது சிவம் துபே இல்லை, எஸ் துபே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து நான் சொல்கிறேன் சுபம் துபே. ஸோ அவர் தான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அப்படி வந்து ஒரு சூரியவன்ஷி இறக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு அசோக் சர்மாவா, யுத்வீர் சிங் கூட பவுலர் தான் ஐ திங்க் ஸோ. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் அவரை இது கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஓப்பனிங் சப்போஸ் அவங்க வந்து இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு யார் பேக்கப்பே எடுக்காமல் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு டீமை நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மென்ஷன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கிறாரு, ஓகே. அனிந்து அசரங்கா, தீக்ஷனா, சிம்லர் கைண்ட் ஆஃப் பவுலர். அப்போது ஃபசலக் ஃபரூக்கி, மஃபாக்கா, ஓகே. 5 ஃபாரினர் தான் நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே எடுத்து வச்சிருக்கிறீங்க. காரணம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 12 கோடிக்கு நீங்கள் ஆல்ரெடி 13 கோடிக்கிட்ட போயிட்டீங்க, 12.5 கோடி ஆல்மோஸ்ட். ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது அப்படி ஒரு அடுத்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் கூட இல்லாமல், அடுத்த ஃபுல்லாக வந்து பெருசாக பவுலிங் அட்டாக்கும் இல்லாமல் ஒரு நார்மல் ராஜஸ்தான், ஒரு டிப்பிக்கல் கைண்ட் ஆஃப் இந்த 2015 18 வரைக்கும் இருந்தாங்க இல்லையா, அந்த கைண்ட் ஆஃப் ராஜஸ்தான் தான். ஒரு டேபிளில் வந்து ஒரு 4 கூட இல்லை, 5, 6, 7 அந்த மாதிரி மிடில் முடிக்கிற ராஜஸ்தான் மாதிரி தான் இருக்குது. இவங்க ஒன்லி ஹோப் பேட்டிங் மட்டும்தான். எனக்கு இப்போ அது பார்க்க ஆர்சிபி மாதிரி தான் தெரியுது. எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இப்போ ஓகே ஒரு 4 ஃபாரினர் தான் உள்ளே நீங்கள் வரணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து சிம்ரான் நட்மேர் நீங்கள் ரீட்டைன் பண்ணிங்க, அதுக்காகவே நீங்கள் விளாட வைப்பீங்க. அது ஒன்று வச்சுப்போம். வனிந்து அசரங்கா உள்ளே வருவார். அப்போ அது போக வந்து உங்களுக்கு வேறு யார் வருவாங்க? அந்த 4வது இன்னொருத்தரா ஃபசலக் ஃபரூக்கி வருவாரா, இல்லை தீக்ஷனா வருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி ஓகே, இவங்க 2 பேருமே வந்து ஸ்பின் பிச்சாக இருந்தால் கண்டிப்பாக தீக்ஷனா உள்ளே கொண்டு வருவீங்க, இல்லாட்டி ஃபசலக் ஃபரூக்கியை உள்ளே எடுத்துகிட்டு வருவீங்களா அப்படின்ற விஷயம் இருக்குது. அது போக நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர், அது போக ஆகாஷ் முதல், ஃபசலக் ஃபரூக்கி, இவங்க 3 பேருமே வந்து நீங்கள் ப்ரைம் லீடாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஓகே. அப்போ துஷார் தேஷ்பாண்டேவும் இருக்காரு. எதுக்கு நீங்கள் துஷார் தேஷ்பாண்டேக்கும் போனீங்க? ஓகே ஆகாஷ் மதாலுக்கு பதிலாக அவர் அப்படின்ற விஷயம் வச்சாலும், பட் பிரைமரியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாட் இஃப் இ ஃபெயில்டு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ 5 ஃபாரினர் மட்டும்தான் வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து ஒன் ஆஃப் ஒஸ்ட் டு தி கோர் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி ஓகே, ஒஸ்ட்டுனா வந்து நான் ராஜஸ்தானை சொல்கிறேன். ஸோ இதுக்கு எப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். அண்டு நான் பண்ணுற 2வது ஒஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்சி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அங்கே லைவ்லேயே சொல்லியிருந்திருப்போம். நான், லியோனு, நம்ம சரவணன் ப்ரோ எல்லாருமே சொல்லியிருந்திருப்போம். முக்கியமாக வந்து எல்எஸ்சி வந்து எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ, கேஎல் ராகுல் தலைமையில் இருந்துச்சோ. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா 2-3 ஓப்பனர் இருந்தாங்க, 1-1 ஆடுற வரைக்குமே வந்து பிளேயர்கள் இருந்தாங்க. கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே வந்து டேவிட் படிக்கிறாங்க. அவர் ஃபெயிலராக ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் பக்காவான ஒரு பொசிஷன் சொல்கிறேன். கேஎல் மேயஸ் உங்களுக்கு ஆடுவார். அதுக்கே வந்து ஒரு தீபக் கூட ஆடினார், நிக்கலஸ் பூரான் ஆடினார். அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் பதோனி இருந்தார். ஸோ இந்த மாதிரி அதுக்கடுத்து ஒரு அப்கமிங்கில் வந்து
ஒரு டீசெண்டான பிளேயர்களும் ஆல்ரவுண்டருமே குர்னால் பாண்டியா இருந்தார். அப்படி இருக்க போகும்போது அந்த ஒட்டுமொத்த குறையுமே நீங்கள் ஒட்டாஸ் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து டீசெண்டாக நிக்கோலஸ் பூரானை நாங்கள் ரீட்டைன் பண்ணிக்கிறோம், மயங்க் யாதவுக்கு வந்து 11 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணிக்கிறோம், ரவி விஷ்ணாய் 11 கோடி, அதுக்கப்புறம் ஆயுஷ் போதவனி, மோஷின் கான், இவங்க 4-5 பேரையுமே வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்கில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷபாஸ் அகமது எடுத்திருக்காங்க, ஓகே ஃபைன். அப்புறம் வந்து பிரிட்ஸ்கே அவர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஷாமர் ஜோசப்லாம் பெரிய ஸ்கேம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இங்கிட்டு மும்பை வந்து இந்த மாதிரி நாங்கள் போகிறோம் விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் சஞ்சீவ் கங்கா ஆர்டிஎம் கார்டு சூஸ் பண்ணார். ஆர்டிஎம் கார்டு சூஸ் பண்ணோன்னா இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு வேணும்னு நினச்சி ப்ரைஸ் ஏற்றி விடுவாங்கன்னு பார்த்தா இல்லை எங்களுக்கு வேணாம் வச்சுக்கங்க அப்படின்ட்டாங்க. செம்மையான மூமெண்ட்டு ஆக்ஷனில் உன்னோட பெஸ்ட்டு மூமெண்ட்னா அதுதான் அப்படின்ற வேற நான் சொல்லிக்கிறேன் சீரியஸ்லி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹங்கர் கேக்கார் இருக்கார், ஓகே ஃபைன். சௌத்ரி இருக்கிறாரு, அதுபோல் பிரின்ஸ் யாதவ், ஸோ குல்கர்னி, ஹைமாட் சிங், மணிமாறன் சித், அது ஓகே ஸ்டில் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அதுபோல் வந்து பவுலிங்கில் வந்து உங்களுக்கு ஆவேஷ் கான், அதுக்கப்புறம் வந்து மோஷின் கான், அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ் டீப், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மயங்க் யாதவ் இருக்கிறாரு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோஷின் கான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நீங்கள் ஏன் ஒரு ஓப்பனர்களுக்கு கூட போகல? மிச்சல் மார்ஷ் நீங்கள் ஓப்பனிங் ஆட வைக்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது போக எய்டன் மார்க்ரம் வந்து SA20 வேணால் ஓப்பனிங் ஆடி இருக்காரு தவிர மற்ற எல்லாமே ஓப்பனிங் ஆடலை பெருசாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை தான் ஓப்பனிங் இறக்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இல்லை ஆயுஷ் பதனி ஓப்பனிங் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், டேவிட் மில்லர், இவங்க 3 பேரை தவிர வந்து நீங்க வேற யாரை பெருசா சொல்ல போறீங்க? ஒரு மயங்க் யாதவ் சொல்ல போறீங்க. மயங்க் யாதவ் வாட் இஃப் இன்ஜுரி ஆயிட்டார், லாஸ்ட் டைம் மாதிரி ஆயிட்டார்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. எல்லாமே இன்ஜுரி ஏன்டா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது வரைக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஓப்பனிங் ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணல. அது போக வந்து இவங்க இல்லைன்னா இது அப்படின்ற விஷயமே வந்து அவங்க பார்க்கலன்றதை வந்து நான் சொல்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 2வது ஒரு ஃப்ளாப் ஆக்ஷனாக வந்து நான் எல்எஸ்சியை பார்க்குறேன். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SRH கிட்ட வந்து என்னதான் பயங்கரமான படைகள் இருந்தாலும் பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அவங்க பெஸ்ட்டாக எடுத்துருக்கிறாங்க, அதை பற்றி பெருசாக குறை சொல்லலை. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு பேக்கப்பாக வந்து யாருமே இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. பவுலிங்கில் வந்து முகமது ஷமியை வந்து பெருசாக நம்பியிருக்கிறாங்க, ஓகே ஃபைன். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த முகமது ஷமிக்கு அப்புறம் வந்து ஒரு ஹர்ஷர் பட்டேல் எடுக்கிறாங்க, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து சிமர்ஜித் சிங் எடுக்கிறாங்க, ஓகே ஃபைன். ஜெயதேவ் உன்னட்கிட்ட வந்து எடுத்துருக்காங்க. அண்ட் குஷால் மெண்டிஸ் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கமிண்டு மெண்டிஸ். அது முக்கியமாக வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஸோ என்னோட டாப் 2 ஒஸ்ட்னா வந்து இவங்க தான். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒஸ்ட்டாக வந்து பார்க்குறது நான் கேகேஆர் ஏன்டா ஒஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா அவங்க வந்து ஓப்பனிங் வந்து ஓகேங்க, பட் ஆனால் இருந்தாலுமே வந்து எப்படி சொல்கிறது, அதே மாதிரி தான் பவுலிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் எந்த அளவு பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும் வந்து உங்களுக்கு வைபவாளர் அர்ஷித் ராணா தான் உங்களுக்கு பண்ண போகிறாங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆண்ட்ரிஸ் நார்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து உள்ளே கொண்டு வர போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது போக ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு குயின்டெண்டிக்காக சுனில் நாராயணா இல்லை அஸ்மத்துல்லா உமர் சாய் அப்படின்ற விஷயம் வந்து அது நீங்களே பார்த்துப்பீங்க, அது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் 1 டவுன் வந்து யார் ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் அங்கீஷ் ரகுவன்ஷி தான் இருக்காரா அப்படின்ற பார்க்க போகிறாங்க. நம்ம ஸ்பென்சர் ஜான்சன் முக்கியமாக வந்து நிறையா ஓவர்சீஸுங்க, ரோமன் பவல், மொயின் அலி, ராகுல் குர்பாஸ், அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன், அதுக்கப்புறம் வந்து குயின்டன் டிகாக்கு, அண்ட்ரிஸ் நார்ஜே. ஸோ 6 ஓப்பனிங் 6 ஓவர்சீஸ் எடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தனை பேர் நீங்கள் ஆட வைக்க போகிறீங்க? ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், அது போக உங்களுக்கு வேறு யார் ஆடுவா, ஒரு குயின்டன் டிகாக் ஆடிடுவார். ஸோ இவங்க 3 பேர் ஆடிடுவாங்க. அது போக ஒரு திஸ் ஆர் தட்ன்றது அந்த அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. அண்ட் அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பேசர் தான் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பேக்கப் இருந்தாலுமே வந்து அந்த பேக்கப் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற அப்படின்ற ஒரு விஷயமும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மனிஷ் பாண்டே, அன்குல் ராய் அப்படின்ற எடுத்துருக்காங்க. மயங்க் மார்க்கெட் ஒரு லெக் ஸ்பின்னர், சுயேஷ் சர்மா எடுத்துருக்காங்க. டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் கேகேஆருக்குன்ற அந்த ஒரு பொசிஷன் முன்னாடி மாதிரி அந்த டீம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பயமுடுத்துகிற நேம்ஸ் இருக்குது, அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன். பட் இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் தரப்போகுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியவில்லை. அண்ட் இதுதான் என்னோட ஒஸ்ட் பிக்ஸாக வந்து நான் பிக் பண்ணுறேன். மற்ற எல்லாருமே கூட வந்து ஓரளவு டீசெண்டாக தான் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த பாட்டம் 3 பாட்டம் 2 தான் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னோட பாட்டம் 2 + 3 சேர்த்து கொல்கட்டா. என்னடா கொல்கட்டாலாம் நீ ஒஸ்ட்டுன்னு பிக் பண்ணுற அப்படின்னா ஸோ எனக்கு பார்க்க அப்படி இருந்தது. ஆன் பேப்பர் சரி, அவங்க வந்து பிளேயிங் லெவனை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது, அதை நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் என்னோட ஒஸ்ட் பிக்ஸாக வந்து இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆர்சிபியை ஏன் கொண்டு வரலன்னா இவங்களோட அவங்க கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. பட் அவங்க எப்படி விளையாட போகிறாங்க அது 2வது. ஆனால் ஆக்ஷனில் ப்ளே பண்ணுறவங்களே அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. டிசியுமே வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட ஒஸ்ட் பிக்ஸ். இது வந்து தாராளமாக நீங்கள் எப்படி வேணாலும் மாற்று கருத்து சொல்லலாம், பார்த்துக்கலாம். எல்லா கமெண்ட் நோட் பண்ணப்பட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். வேறு வீடியோ ஆரம்பம் வணக்கம்.